மும்மொழி கொள்கையை ஏற்கிறது நல்லதா? கெட்டதா? மும்மொழி கொள்கை அதாவது பல மொழி கற்றவன் பண்டிதன் ஆவான், தாய்மொழி மறந்தவன் துரோகி ஆவான். பல மொழி கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிறதுனால தான் அவனை தான் பண்டிதன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரே ஒரு மொழியை மட்டும் தாய்மொழி மொழியை கற்றுக்கிட்டு இருந்தாக்கா டிரான்ஸ்லேட்டருக்கு ஆள் வேணுமா இல்லையா? அது யார் அதுக்கு யார் எங்கே போயிடுறது? அது ஒரு சிறப்பு திறனாக தானே இருக்கிறது. இப்போ நம்ம சிஎம் இருக்கார், அவர் நாளைக்கு பிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கே உதாரண புருஷனாக விளங்குவாரா சொல்கிறாங்க. சரி, அவரை நாலுமா பிஎம் ஆக்கி விட்டுறோம். அப்படி ஆக்கி விட்டால் அவர் பார்லிமெண்ட்டில் என்ன மொழியில் பேசுவார்? தமிழில் பேசுவாரா, ஹிந்தியில் பேசுவாரா, இங்கிலீஷில் பேசுவாரா? ஆனால் அவர் என்ன மொழியில் பேசினாலும் அங்கே டிரான்ஸ்லேட்டர் அவங்க ஹெட்ஃபோன் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு ஆள் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பேசணும். அதுக்கு அங்கே டிரான்ஸ்லேட்டர் வச்சு தான் பேசுவாங்க. இப்படி தான் இருக்குது இல்லையா? அப்போ டிரான்ஸ்லேட்டர் இல்லாமல் அது புரிய போகிறதில்ல. டிரான்ஸ்லேஷனுங்கிறது எல்லா இடத்துக்கும் சரியாக வருமா அப்படின்னு. அமெரிக்காவில் போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறோம், அங்கெல்லாம் போய் பேசும்போது வசதியானவங்க நம்மளான்னு இருக்கோம். யார் எங்கே போய் பேசுறதுனா இங்கிலீஷ் பேசலான்றாங்க. காமன் லாங்குவேஜாக இங்கிலீஷ் வச்சுக்கலான்வாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்னாக்கா அந்த மொழி, அல்லது விசாலமான மொழினா இங்கிலீஷ் தாங்க முக்கியம். ஆங்கிலம்தான் உலகம் முழுக்க பெரும்பாலான மக்களால் பேசப்படுகின்ற மொழி அல்லது அறிந்திருக்கக்கூடிய மொழி அப்படின்னாக்கா ஆங்கிலம்தான். உலகம் முழுக்க பொதுமொழியாக விளங்குவது ஆங்கிலம் தான். அதனால் ஆங்கிலம் ரொம்ப கட்டாயங்க. ஆங்கிலங்கிறது கட்டாயம். ஸோ அது உலகம் முழுக்க அது 2வது லாங்குவேஜ் ஆச்சு கண்டிப்பாக இருக்கணும். 2வது மொழியாக ஆங்கில தேர்வு கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இந்த மீடியம்னு சொல்கிறாங்களே, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னு, எந்த மொழியில் கற்றுக்கணும் அப்படின்னா தாய்மொழியில் தான் கற்றுக்கணும். முதல்ல அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன். அதனால் தமிழ் இலக்கணம் படிச்சிருக்கிறேன். தமிழை பற்றி தெரியும். அதோட மகத்துவம் எனக்கு தெரியும். தமிழுக்கு நான் நிச்சயமாக எதிரி கிடையாது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன். தமிழ் படித்ததுனாலே, தமிழ் சிறப்பு மாணவனாக இருக்கிறதுனாலையும், தமிழ் பட்டம் பெற்றதுனாலையும் நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. இந்த தமிழை தமிழ் மூலியமாக தான் நம்ம எதையுமே படிக்கணும், எதையுமே படிக்க முடியும், எதையும் உணர முடியும். உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டெப்த்தாக போய் அதோடைய அர்த்தங்களெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா தாய்மொழியால் தான் மொழி. மேலோட்டமான மொழி அப்படின்னா கம்யூனிகேஷன் மொழி. அதாவது மொழின்னா என்ன தெரியுங்களா? ஒரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? ஒயர் எலக்ட்ரிக்கல் ஒயர். இந்த ஒயரோட வேலை என்னன்னாக்கா, இந்த முனையில் இருந்து இந்த முனைக்கு மின்சாரத்தை கடத்தி கொண்டு சென்று சேர்க்கும் வேலையை செய்கிறது அந்த ஒயர். ஜஸ்ட் லைக் ஒயர் ஒரு லாங்குவேஜ். லாங்குவேஜ் இஸ் நாட் எ நாலேஜ். ஒரு மொழி என்பது அறிவு அல்ல. அது ஒரு பொருளை, கருத்தை அடுத்தவருக்கு கொண்டு சேர்க்கும் உதவி செய்யக்கூடிய கருவி. அவ்வளோதாங்க அது. அதனால் எந்த மொழியில் கற்றுக்கினான்னா எந்த மொழியில் பேசிக்கிட்டான்னு, இவ்வளோதான் விஷயம். அப்போது எல்லாமே உலகம் முழுக்க தமிழ், இங்கிலீஷே வச்சுக்கலாமே. எதுக்கு இன்னொரு மொழி? தமிழ் எதுக்கு படிக்கணும்? தமிழ் மீடியம்னு ஏன் இருக்கணும்? சுத்தமாக ஒழிச்சிருங்கன்ற நான் தமிழை சுத்தமாக ஒழிச்சிருங்க. நீங்கள் இந்தியை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க தமிழ் மொத்தமாக ஒழிச்சிருங்க. தமிழ் வேண்டாம் நமக்கு. ஆனால் இங்கே இந்தியும் வேண்டாம் நமக்கு. இங்கிலீஷ் மட்டுமே இருக்கட்டும். ஆனால் தமிழுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம ஹிந்தியை திணிக்கிறீங்கன்னு தானே சொல்கிறாங்க. அது 3வது மொழி. நம்ம 1, 2க்கே வரும். தமிழ், இங்கிலீஷ் 2 மொழி. அந்த 2 மொழியில் தமிழோட பயன் என்ன, இங்கிலீஷோட பயன் என்ன? கம்யூனிகேஷன் டூல் தான் ஒரு லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அப்போது எல்லாருக்கும் புரியக்கூடிய மாதிரி நாளடைவில் இங்கிலீஷை மட்டுமே படிச்சுக்கிட்டா போதுமே. எதுக்காக தமிழை படிக்கணும்? தமிழ் படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வாட் இஸ் த ரீசன்? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ் பேசணும், தாய்மொழி தமிழ். எதுக்கு தாய்மொழியில் படிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? தமிழ் ஒழிச்சிடலான்ற நான் வேணான்றேன் தமிழை.
அது எப்படி தாய் 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 தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் பேசாமல் எப்படி இருப்பாங்க? யாருக்கும் இதுக்கு பதில் இல்லை. உங்களை மாதிரி தான் வளரணும். தமிழ் மொழியை வேணான்னு விட்டாக்கா என்ன ஆகும்னா, நம்மளோட கலாச்சாரம்லாம் காலியாகிடும். நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட வரலாறு, நம்மளோட புராணம், நம்மளுடைய மகிமை, மகத்துவம், கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குடின்னு சொல்லக்கூடிய தமிழோட அருமை, பெருமை எல்லாமே வெளியே கொண்டு வர முடியாது. பழைய காலத்தோடைய விஷயங்கள் எல்லாம் கடத்தி கொண்டு வர்றது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கிறது எதுன்னா இந்த தமிழ் மொழி தாங்க. தமிழ் மொழியால், தாய்மொழியால் மட்டுமே தான் முடியும். தாய்மொழிங்கிறதுக்கு ஒரு விளக்கம். இப்போது ஆந்திராவிலேருந்து இங்கே வந்துட்டாங்க. அவங்களுக்கு இங்கே வந்துட்டாங்க. எப்போ வந்தாங்க? எங்கள் தாத்தா காலத்தில் வந்துட்டாங்க. அது ஒன்றா சொல்கிறோம். நம்ம கலைஞரே இருக்கார். கலைஞரோட பூர்வீகம் என்னது? ஆந்திரா, ஓங்கோலுன்ற இடம். அவர் இங்கே வந்துட்டார். அவர் தெலுங்குக்காரன்னு சொல்லலாமா, தமிழர்னு சொல்லலாமா? அவர் தாத்தா காலத்திலேயே வந்துட்டாரு. ஆனால் அவர் வந்து பழகி எல்லாம் ஆனதுனால அவர் தமிழர் தான், தமிழ் மொழி தான். பயன்பாட்டில் என்ன இருக்கோ அதான். இப்போ ஒரு மதம் இருக்குது. ஒருத்தர் சர்டிஃபிகேட்டின் படி அவர் வந்து இந்துன்னு இருக்குது, பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்னு சர்டிஃபிகேட் வச்சுருக்குறாங்க. ஆனால் அவர் வந்து கிறிஸ்துவத்துக்கு மாறிடுறாரு. இதெல்லாம் வச்சுக்கின்னு இந்த எஸ்சிங்கிற பட்டத்தை வச்சுக்கிட்டு, அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அவர் ஏதோ அரசாங்கத்தில் உள்ளே நுழைஞ்சிடறாரு, வேலையெல்லாம் செய்கிறாரு. அவருக்கு என்ன பேருன்னு சொல்கிறாங்க எல்லாரும்? கிரிப்டோ கிறிஸ்டின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி ஒன்று மாறிட்டாங்கனாக்கா, மாறினதை தான் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு என்ன இருக்குன்னா, நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அதுதான் உன்னோடதுன்னு சொல்கிறாங்க. நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறியோ அதுதான் உன்னுடைய நடைமுறைன்னு அர்த்தம். அதுதான். இப்போது கலைஞர் ஃபேமிலியில் யாருமே தெலுங்கு பேசுகிறாங்களான்னு நம்ம கேள்விப்படலை. யாருக்காவது தெலுங்கு தெரியுமானாலும் நமக்கு தெரியாது. தமிழ் தெரிஞ்ச அளவுக்கு தெலுங்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்கள வந்து தெலுங்கர்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து கிரிட்டிசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2-3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தே அவங்க தமிழ்நாட்டு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் தமிழர்களாகவே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க மாறிவிட்டார்கள். மதம் மாற்றம் செய்யப்படுவது போல மொழி மாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் தமிழர்களாக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அதனால் அதுவும் கிளாரிட்டிக்கு வரணும். அந்த ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, நம்மளே கேரளாலேருந்து ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து 2-3 ஜென்ரேஷனாக மாறி வந்த தமிழர்கள், மலையாளிகள், அப்புறம் வேறு கன்னடர்கள் அல்லது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் குஜராத்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க, அப்புறம் ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்திருக்காங்க, எல்லாம் மாறி வந்துட்டாங்க. அப்படின்னாக்கா 2-3 தலைமுறை ஆயிடுச்சு. அவங்க ப்ராக்டிக்கலில் என்ன இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குதோ அதுதாங்க அவங்க மொழி. அதுதான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தமிழ் வருஷ பிறப்பும் கொண்டாடிட்டு தெலுங்கு வருஷ பிறப்பும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் நாளடைவில் தெலுங்கு வருஷ பிறப்பு போயிடும். ஏன்னா அவங்க வந்துட்டாங்க, அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. வீட்டிலையே தமிழ் பேசுவாங்க, தெலுங்கு பேசுகிறது நின்று போயிருக்கும். தெலுங்கு பேசுகிறது நாளடைவில் குறைஞ்சி போயிடும். அப்படியே கொஞ்சமாக வழக்கு மொழி என்னவோ அது மேலோங்கி விடும். தாய்மொழி என்னவோ அது செத்து போயிடும் அந்த குடும்பத்தில் மட்டும். அதுதான் வழக்கு மொழி என்னவோ அதுதான் அவங்களோட தாய்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதில் ஒரு சந்தேகம் வேண்டாம் நமக்கு. இப்போது வழக்கு மொழியை தான் தாய்மொழின்னு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டேன். இப்போ வழக்கு மொழியான ஒன்றை அவங்க பழகிக்கணும். அது மூலியமாக தான் அவங்களோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவங்க கற்றுக்கணும். ஒரு திருக்குறளை நீங்கள் தமிழில் படித்தா அது உள்ளார்ந்து அதோடைய மகத்துவத்தோடு படிக்க முடியுமா? டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் படித்தா மகத்துவத்தோடு படிக்க முடியுமா? தமிழில் படித்தா தான் மகத்துவத்தோடு படிக்க முடியும். அவ்வளோதான். இந்த காரணத்துக்காக தான் அவங்கவுங்க தாய்மொழியை படிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிகினிங்கிலேருந்தே ப்ரீகேஜிலேருந்தே ஏபிசிடி சொல்லி வரோம். ப்ரீகேஜிலேருந்தே பாட்டு, ரைம்ஸ், கிம்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் சொல்லி வளர்க்குறோம். தமிழ் தெரியுதா யாருக்கானா? தெரியல. ஒரு தாய்மொழியை கற்றவன்னாக்கா எப்படி இருக்கணும் தெரியுமா? திக்காமல் திணறாமல் முக்காமல் முணங்காமல் ஒரு மொழியை எழுத, பேச, படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். இதுதான். இதுக்கு மேலே இருந்தால் அது பேர் பண்டிதம்னு பேர். நம்ம யாரையும் பண்டிதனாக ஆக்க சொல்லலை. கிராமருக்குள்ளே நுழைய வேண்டாம். நீங்கள் அதுக்குள்ளே இருக்க இலக்கியத்துக்குள்ளே, இலக்கணத்துக்குள்ளெலாம் போக வேண்டாம். இலக்கிய இலக்கணத்துக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் ஒரு பேப்பரை திக்காமல் திணறாமல் எழுத படிக்க தெரியணும். நியூஸ் பேப்பர் படித்தாலும் சரி, துண்டு பேப்பர் படித்தாலும் சரி, அதை திக்காகக்கூடாது, திணறக்கூடாது.
முக்கக்கூடாது, முணங்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு படிக்க தெரியும்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியை வந்து வெளியே சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை கூட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 65% மக்களுக்கு திக்காமல் திணறாமல் முக்காமல் முணங்காமல் தமிழையே படிக்க தெரியலங்க. தமிழ் மீடியம் படித்த பசங்களுக்கு இங்கிலீஷும் முழுசாக தெரியலங்க. அதுவும் திக்குறாங்க, திணறாங்க, முக்குறாங்க, முணங்குறாங்க. அவங்களுக்கு அதுவும் தெரியல. இப்போ உலகம் போச்சு நல்ல கண்ணன் கதையாக என்ன ஆயிடுச்சுனாக்கா, தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல. அப்போ இந்த இருமொழி கொள்கையை சரிவர நடைமுறைப்படுத்தவில்லை. இதனால் என்ன ஆனது அப்படின்னா, இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் 2 குரூப்பாக பிரிஞ்சு போச்சு. அது என்ன இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன்னா, வசதி இல்லாதவன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் தமிழ் மீடியம் படிக்கிறான். கொஞ்சோண்டி வசதி வந்தவன் என்ன பண்ணுறான்னா மெட்ரிகுலேஷன் போகிறான். இன்னும் கொஞ்சம் வசதி வந்தவன் என்ன பண்ணுறான்னா அதுக்கு மேலே சிபிஎஸ்சிக்கு போகிறான். இன்னும் கொஞ்சம் வசதி வந்தவன் என்ன பண்ணுறான்னாக்கா குளோபலுக்கு போகிறான். புரிஞ்சிச்சா? வசதி இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இப்போ இங்கிலீஷ் மீடியம் தானே கொண்டு வந்துட்டாங்க. தமிழ் மீடியம்ன்றது கம்மியாயிடுச்சு. அது ஏன் ஆப்ஷனில் வைக்கிறீங்களே? கம்பல் பண்ணுங்க. கம்பல் பண்ணலாமா? இப்போ நீங்கள் வசதி இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தமிழ் மீடியம் போகிறாங்கன்னு சொன்னீங்க. கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க மெட்ரிகுலேஷன் போகிறாங்க. ஆமாம். அதுதான் கவர்மெண்ட் வந்து மெட்ரிகுலேஷன் போகாமல் நீ கவர்மெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் எழுத்தாக இருக்கிறதெல்லாம் நடைமுறைக்கு வராது. ப்ராக்டிக்கல் என்ன இருக்குது? இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்களா, மெட்ரிகுலேஷனில் சேர்க்குறாங்களா? காசு இருக்கிறவங்க மெட்ரிகுலேஷன் தான் சேர்க்குறாங்க. காசு இல்லாதவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்குறாங்க. நீங்கள் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தொடக்கப்பள்ளியிலேருந்து அப்புறம் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி வரைக்கும் அதே மீடியம் தானே ஓடுது. அவங்களால வெளியே வந்துட்டு இங்கிலீஷ் பேச தெரியுதா? பேச தெரியல. ஏன் பேச தெரியல? படிக்க தெரியுதா? ஒரு பக்கத்தை இங்கிலீஷை படிக்க முடியுமா? முடியாது. அப்போ இங்கிலீஷும் முழுசாக கற்றுக்க முடியல, கற்றுக் கொடுக்க முடியல. சிலபஸ் அந்த மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் தமிழ் படிக்கிறாங்களா அப்படின்னாக்கா தமிழை இதே மாதிரி முழுசாக திக்காமல் திணறாமல் முக்காமல் முணங்காமல் படிக்கிறாங்களான்னா அதுவும் முடியல. அப்போ என்ன அர்த்தம்? பேச தெரிஞ்ச அளவுக்கு கிடையாது. 2 மாதம் சேர்ந்து இப்போ என்ன புதுசாக ஒரு லாங்குவேஜ் வந்திருக்கு. என்ன தெரியுமா? தங்கிலீஷ். தங்கிலீஷில் மட்டுமே தான் டைப் பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. மிக்சடாக தான் நம்ம பேசிக்கிறோம். பேசும்போது சீமான் மாதிரி ஆங்கிலம் கலக்காமல் நம்மளால் பேச முடியுதா? முடியல. அவரால் மட்டும் எப்படி முடியுது? அந்த ஒரு மனுஷனால் மட்டும் எப்படி ஆங்கிலம் கலக்காமல் தெளிவாக பேச முடியுது? யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறோம். யூடியூப்பை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுது, நம்மளால் போடுதா? ஈஸியாக ஒழுங்காக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கானுங்க எவனாவது இந்த தமிழ் ஆசிரியர்கள்லாம், தமிழ் அறிஞர்கள்லாம் வாயில் வர மாதிரி பண்ணுறானா? 2 எழுத்து அல்லது 4 எழுத்து கொண்ட ஒரு வாக்கியத்துக்கு 40 எழுத்தில் பெருசாக வச்சானா எப்படி அது சக்ஸஸ் ஆகும்? பஸ்ஸுன்ற 2 எழுத்துங்க இங்கிலீஷில். எளிமையாக நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணுமா இல்லையா? பேருந்துன்னு 4 எழுத்தில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா எப்படி அது யூஸ் பண்ணுவான்? பஸ்ஸில் ஏற போகிறீங்களா, பேருந்தில் ஏற போகிறீங்களா? பேருந்துன்னு எவனா சொல்கிறானா? தமிழ்நாட்டில் ஒருத்தனாச்சு பேருந்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்கிறதே இல்லை. எதில் வந்தீங்க? பஸ்ஸில் வந்தேன்னு தான் சொல்லுவான். ஏன் பேருந்தில் வந்தேன்னு சொல்ல முடியல? டிரான்ஸ்லேட் பண்ண லட்சணம் அந்த மாதிரி இருக்குது. எளிமையாக பண்ணலை, சுருக்கமாக பண்ணலை. 2 எழுத்துக்கு 4 எழுத்து தீர்வு ஆகாது. தமிழ் அழிஞ்சு போகிறதுக்கு தான் அது பயன் தரும். காருங்கிறது 2 எழுத்து. காரில் போகிறேன்னு சொல்கிறியா அல்ல மகிழ்வுந்துன்னு எங்கன்னா போட்டிருக்கிறீங்களா? காரில் போகிறோன்னு தான் சொல்கிறோம். ஏன் மகிழ்வுந்துன்னு போடுறதில்ல? பெரிய வார்த்தையாக இருக்கிறதுனால பெரிய வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த லாஜிக் கூட தெரியாமல் டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சிங்கனாக்கா அப்புறம் தமிழ் எங்கேருந்து வளரும்? ஸோ முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க, தமிழ் வளர்க்கல இந்த 50 வருஷத்தில். தமிழ் வளர்ந்த விதம் சரியில்லை. தமிழை டிரான்ஸ்லேட் பண்ண விதமும் சரி கிடையாது. இதுதான் முதல் காரணம். 2வது, அடுத்தவங்க குழந்தைங்க நாம் பேர் வைக்கக்கூடாதுங்க. எங்கோ ஃபாரின்லேருந்து டேனியல்னு ஒருத்தங்க வந்தானா டாங்கிற எழுத்து தமிழில் வராது, தானியல் நான் மாற்றிக்கிறேன்னு சொன்னால் உன்னெல்லாம் எதால் அடிக்கலாம்? தானியல்னு சொல்லக்கூடாது. டேனியல்னு தான் சொல்லணும். டி வராது, டா வராதுனாக்கா அதுக்காக முதல் எழுத்தில் டாலை தொடங்க மாட்டோன்னு இப்படி மாற்றிக்கலாம் கூடாது, தப்பு அது. இந்த மாதிரி அடுத்தவங்க குழந்தைங்க நம்ம பேர் வைக்கக்கூடாது. காரை நம்ம கண்டுபிடிக்கல, காரைன்னு அக்செப்ட் பண்ணிக்க, நீங்கள் ஒத்துக்குங்க. காரைன்னே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோன்னு சொல்லுங்கள்.
ஆட்டோன்ற ஆ இட் டோ தமிழில் அப்படி எழுதுகிறான். கரெக்டாக? இங்கிலீஷில் 4 எழுத்து, தமிழ் ஆட்டோன்னு 3 எழுத்தாக இருக்குது. 4 விட 3 எழுத்து இதாக இருக்குது. அதனால் அது பழகில் இருக்குது, பழக்கத்தில் இருக்குது. அதை நீ எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிற? 3 சக்கர வாகனம். ட்ரைசைக்கிளுக்கு என்ன பேர்? ஆட்டோமேட்டிக் 3 சக்கர வாகனம் அது. இது மிதிக்கக்கூடிய 3 சக்கர வாகனம் அது ட்ரைசைக்கிளில். இவ்வளோ பெருசாக டிரான்ஸ்லேட் பண்ணால் உங்களை டிரான்ஸ்லேட்டர் தூக்கி குப்பையில் போடுங்க. ஒருத்தனும் வாயில் நுழையிற மாதிரி பண்ணுறதில்ல, சுருக்கமாக பண்ணலையே. தமிழை வளர்க்கவே இல்லை நீங்கள். இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அர்த்தம் குழந்தைக்கு நாம் பேர் வைக்கக்கூடாது. அர்த்தம் பேர்லேயே தான் நம்ம கூப்பிட்டுக்கணும். நாம் கண்டுபிடிச்ச ஒரு பொருளுக்கு நீ தமிழில் பேர் வை. யூடியூப்பை நீ கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிக்கல. ஃபேஸ்புக்கை நீ கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிக்கல. நீ கண்டுபிடிச்சது தமிழில் பேர் வை. ஃபேஸ்புக்கை எதுக்கு நீ முகநூலில் நீ பேர் மாற்றக்கூடாது. அப்படிலாம் மாற்றக்கூடாது. அதனால் இல்லை மிஷின் இருக்குது, யூடியூப்லாம் வந்துச்சு, அது இதெல்லாம் கூகுளெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுது. யூடியூப்பை டிரான்ஸ்லேட் பண்ணு, என்ன வரும்? நீ கொடான்னு வரும். யூடியூப் நீ கொடா. இப்படிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆக தமிழை நம்ம சரியாக கற்றுக்கலேருந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். முதல்ல இந்த 50 வருஷமாக நம்ம மொழியை நாசம் பண்ணியிருக்காங்க. ஏன் நாசம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. முதல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எப்போ வந்ததுங்க? கான்வென்ட்டு ஆரம்பித்தப்போ வந்தது. கான்வென்ட்டை யார் ஆரம்பிச்சது? வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. இல்லை, நம்ம ஊரில் சுப்பிரமணிய முதலியார், ராமசாமி நாயக்கர் இந்த மாதிரி யாராவது திறந்தாங்களா கான்வென்ட்டை? இல்லை. வெளிநாட்டிலேருந்து கிறிஸ்துவர்கள் தொடங்கினது தான் கான்வென்ட். கரெக்டா? கான்வென்ட்டுக்கு யார் அலோவ் பண்ணது? ஏன் உள்ளே வந்தது? கான்வென்ட்டு உள்ளே வந்தது, அலோவ் பண்ணதெல்லாம் யாரோட ஆட்சியில் வந்தது? எப்போ ஆட்சி மாறிச்சோ இல்லை எப்போ இது யாராவது தடை போட்டாங்களா? ஒன்றுமே இல்லையே. அதெல்லாம் கிறிஸ்துவ மிஷினரிகளால் உள்ளே கல்வியின் அடிப்படையில் காலையில் ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணது தான் கிறிஸ்துவ மதம் மாறுறதுக்கு காரணமாக இருந்தது. கிறிஸ்துவத்துக்கு மதம் மாற காரணமாக இருந்த ஒரு விஷயம் கல்வித்துறைக்குள்ளே பூந்தாங்க. எல்லா துறையிலும் உள்ளே பூந்துகிட்டே இருக்கிறாங்க. சினிமா துறையில் உள்ளே பூந்து கடைசியாக வந்த 80s வந்த சினிமா தான் இந்து பாடல்கள்லாம் வரும் சாமி பேரில். குஷ்பு பாடுவாங்களா அம்மன் பேர், 108 அம்மன் பேரெல்லாம் சொல்லி ஒரு பாட்டெல்லாம் வருமே. ஏதோ ஒரு 2 வரி சொல்லுங்கள் பார்க்கலாம், தெரியுமா? தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயமான ஒரு பாட்டு வரும். அந்த படத்தில் அத்தனை பாட்டெல்லாம் வர மாதிரி, அத்தனை சாமி பேரெல்லாம் சொல்லிட்டு வர மாதிரி. இப்போ ஏதாவது படம் வருமா, ஓடுமா? இல்லையா? மூக்குத்தி அம்மன் மாதிரி படம். பெரிய மியூசிக் டைரக்டர் சாமி பாட்டுக்கு மியூசிக் போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? போட்டல அவர். ஆனால் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்லாம் சாமி பாட்டுக்கெலாம் போட்டிருக்காரு அவர். ஆனால் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் போட மாட்டுறாரு. யார் உங்களை தடுக்கிறது? இப்படி கலை, கல்வி எல்லா வகையிலும் உள்ள நுழைஞ்சி, அரசியலில் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க, கலையில் நுழைஞ்சிருக்காங்க, அப்புறம் கல்வியில் நுழைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நுழைஞ்சி நம்ம பழைய கலாச்சாரத்தை காலி பண்ணுறது தான் நோக்கம். பழைய கலாச்சாரங்களை, நம்மளுடைய பண்பாடுகளை, முந்தைய வரலாறுகளெல்லாம் அழிக்கிறது தான் நோக்கம். அதில் ஒன்று தான் தமிழை சரியாக படிக்க விடாமல் கெடுத்தது. நீ பேரெல்லாம் தமிழ் ஆப்ஷனாக வச்சுக்கிற. தமிழ் மீடியம் வேணுமா இங்கிலீஷ் மீடியம் வேணுமா? நீ ஏன் ஆப்ஷன் கொடுக்குற? ஆப்ஷன் கொடுக்காத, தமிழ் கட்டாயப்படுத்து. இப்போ மும்மொழி கொள்கையில் என்ன அர்த்தம்? 5வது வரைக்குமா 8வது வரைக்குமா கம்பல்சரியாக தமிழில் தான் படிக்கணும். மீடியமே தமிழ் தான் வச்சுட்டாங்களா ஆப்பு? அப்போ கட்டாயமாக நீ திக்காமல் திணறாமல் முக்காமல் முணங்காமல் தமிழ் கற்றுக்கலாம்ல. அப்போ தமிழ் வளர்க்குறது மும்மொழி கொள்கையா அல்லது இருமொழி கொள்கையா? தமிழ் கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறது தமிழ் வளருமா? ஆப்ஷனில் இஷ்டந்தா படிச்சுக்கணும்னு சொன்னால் தமிழ் வளருமா? பேசிக்காக நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அவனுடைய சுயநலத்துக்காக வர்றான். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக இந்தியில் பேசினா வடநாட்டில் இருக்கிற தேசிய கட்சி வளர்ந்து விடும். தென்னாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவன் பேசுறது புரிஞ்சுவிடும். இப்போது இந்திரா காந்தி பேசுனா இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சிடும்ன்ட்டு இந்தியை அழிச்சானுங்க. பேசுறது புரியக்கூடாது அவங்களுக்குலாம். நம்ம ஆளுங்க அப்போல்லாம் தெரியாது. டிவி வரும், யூடியூப் வரும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ சோஷியல் மீடியா வரும்னு தெரியாது.
இந்திரா காந்தி பேசுனா தமிழனுக்கு புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியை ஒழிச்சாங்க, நிறுத்தினாங்க. இப்போ மோடி பேசுனா உலகமே கை தட்டுது. உலக அரங்கில் எங்கே போய் பேசினாலும் மோடி பேசுனா கை தட்டுது. அந்த ஆள் பேசுறது மோடி பேசுறது புரிஞ்சிச்சுன்னா தமிழெல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு இந்தியை வரக்கூடாதுன்றான். உள்நோக்கம் இருக்குது. ஆனால் ஹிந்தி உள்ளே நுழைஞ்சிச்சுன்னா அடுத்த மொழியே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போது மகாராஷ்டிரா இந்த இதில் வந்து மராத்தி வந்து சுத்தமாக போயிடுச்சு, அங்கே வந்து ஹிந்தி தான் பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மராத்திய மொழியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ மும்மொழி கொள்கையில் இந்த ஹிந்தி மும்மொழி கொள்கைன்னு ஒன்றது முன்னாடி செம்மொழின்னு ஒன்று இருக்காது. என்னன்னு தெரியுமா? செம்மொழியில் மராட்டியை சேர்த்துருக்குறாங்களா தெரியுமா உங்களுக்கு? அழிய முடியாதது அழிக்க முடியாததெல்லாம் என்னவோ அதெல்லாம் செம்மொழியாக இருக்கும். ரெண்டாவது, நகரங்களிலே பன்முக நகரம்னு பேர். சென்னைக்கு என்ன பேர்? பன்முக நகரம். தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் எங்கே அதிகம் பேசுகிறாங்க? சென்னையில். ஏன் மதுரையில், திருச்சியில், கன்னியாகுமரியில் அதிகம் பேசுறது இல்லை? இங்கே தான் எல்லா ஊர் மக்கள் எல்லாருமே இங்கே இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா தமிழ்நாட்டோட கேபிட்டலான தலைநகரமான சென்னையில் பலதர மக்கள் வாழறதுனால இங்கேயே வந்து இங்கிலீஷ் அதிகம் பேசுகிறாங்க. கரெக்டாக? இங்கிலீஷ் நிறைய வருது, அதை தடுக்க முடியல அவங்கள. அப்போ சென்னையில் தமிழ் அழிஞ்சு போச்சுன்னு ஒத்துக்குங்க, மராட்டி அங்கே அழிஞ்சு போச்சுன்னு ஒத்துக்கிறீங்கள? இதோட பெரிய நகரங்கம்மா பாம்பே. பாம்பேயில் தான் மராட்டி அழிஞ்சிருக்கு. நீங்கள் சனி சிக்னாப்பூர்லாம் நான் போயிருக்கிறேன், மகாராஷ்டிராவில் உள்ளே இருக்கிற எல்லா பகுதிக்கும் போயிருக்கிறோம். அங்கே இருக்கிற எல்லா கோயிலும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அங்கே எல்லா இடத்துலையும் மராட்டி இருக்குதுங்க. பாம்பேயில் மட்டும்தாங்க இல்லை, மும்பையில் மட்டும்தான் கம்மியாயிடுச்சு. காரணம்னா எல்லா வகையான மக்களும் அங்கே வராங்க. காரணம்னா ஹிந்தி படம் தான் அங்கே எடுக்கிறாங்க, மராட்டி படம் எடுக்கிறாங்களா? ஏன் ஹிந்தி படம் எடுக்கிறாங்க? மும்பையில் எடுக்கிற பாலிவுட் வந்து மராட்டி வுட்டா பாலிவுட்டா? அது பாம்பேயில் இருக்குன்னா அது பாலிவுட் ஆயிடுச்சு. பாலிவுட்டில் எடுக்கிற படம் பேர் என்ன? மராட்டி படமா ஹிந்தி படமா? ஹிந்தி படம் தான். ஹிந்தி படம் தான் எடுக்கிறாங்க. அப்போ ஹிந்தி படம் தானே உலகத்தில் பொழுதுவாக இருக்குது. மகாராஷ்டிரா அதுதான் படங்கள் மூலிமா தான் நம்ம எல்லாம் பார்க்குறோன்றேன். இப்போ இதே லாஜிக் தான். எல்லா மொழியும் வந்தால் ஒன்று அழிஞ்சு போகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போது இங்கிலீஷ் வந்ததுனால தமிழ் அழிஞ்சு போகுதுன்னு ஒத்துக்குங்க. அப்போ என்ன பண்ணணும்? அழியாமல் இருக்கணும்னா கம்பல் பண்ணி தமிழ் படிக்க வைங்க, மாற்றுங்க. நீங்கள் இருமொழி கொள்கை ஓகே, 5வது வரைக்கும் கம்பல்சரி தமிழ் மீடியம் மட்டும்தான், 5வதுக்கு மேலே தான் இங்கிலீஷ் மீடியம் வச்சுக்கோ. முடியுமா? செய்கிறதுக்கு ரெடியா? உங்களோட கான்வென்ட் எல்லாம் மாற்றிக்கிறதுக்கு ரெடியா? மந்திரிகளுடைய ஸ்கூலு காலேஜிலலாம் இதில் மாற்றிக்கலாமா? தாய்மொழியில் படிக்கணும்னு ஜப்பான்காரன் தாய்மொழியில் படிக்கிறான், சைனாக்காரன் தாய்மொழியில் படிக்கிறான். அவன் தான் உலகத்திலே 2 பேர் தான் புத்திசாலியாக இருக்கிறானுங்க. தாய்மொழியில் படித்தா தான் அது நல்லா புரியும். ஆனால் நம்ம ஊரில் இன்ஜினியரிங்கை தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணானுங்கன்னா படிக்க முடியுதா? மெடிக்கல் எம்பிபிஎஸ்ஸை தமிழ் மீடியத்தில் படித்தா புரியுதா? எதுவுமே தமிழில் படிக்க முடியாது. ஒன்று கூட அதை தமிழில் படித்தா நமக்கு புரியாது. ஏன்னா நம்ம டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி லட்சணத்தில் இருக்குது. அறிவியல் பூர்வமான டிரான்ஸ்லேஷனே கிடையாது. அறிவுக்கட்டத்தனமான டிரான்ஸ்லேஷன் தான் இப்போ இருக்குது. நீங்கள்லாம் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கணும் தெரியாது, நான் தமிழ் படித்ததுனால பேசுகிறேன். டிரான்ஸ்லேஷன் முறையே இங்கே தப்பு, புரிகிற மாதிரியே கிடையாது. ஒரு வார்த்தையை நம்ம தமிழில் இருக்கிறத நம்ம படித்து சொன்னோம்னா இந்த காலத்து பசங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அது தமிழில் சொல்லுங்கன்றாங்க. படித்ததே தமிழ் தான். நீங்கள் ஒன்று பாருங்கள், தமிழில் பாட்டு போடுவானுங்க இங்கிலீஷ். இப்போ இருக்கிற பாட்டெல்லாம் தமிழில் போகிற பாட்டுக்கு தான் லிரிக்ஸ் போடுறானுங்க பாட்டிலையே. ஏன் அது போடுறானுங்க? புரிஞ்சா போடுவானா? ஏன் புரியல? சவுண்டு அதிகமாக இருக்குது, மியூசிக்கு டாமினேஷன் அதிகம் இருக்குது. இளையராஜா காலத்தில் 50-50 இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு காலத்தில் எம்எஸ் விஸ்வநாத காலத்தில் 40% மியூசிக்கு, 60% லிரிக்ஸ் இருக்கும். பாடலுக்கு முக்கியத்துவம் 60%, 40% இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இளையராஜா காலத்தில் 50% இசைக்கும் 50% வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் இருந்தது. ஏஆர் ரஹ்மான் காலத்தில் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா 60% இசைக்கும் 40% வார்த்தைக்கும் கொடுத்தாங்க. நம்ம அனிருத் காலத்தில்
20% தான் மொழிக்கு முக்கியத்துவம் இருக்குது. 80% இசைக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது. இசையோட டாமினேஷன் அதிகமாக போயிடுச்சு. அவனுங்க பாடுறது கூட காதில் கேட்க மாட்டேங்குது. அர்த்தம் கூட புரிய மாட்டேங்குது. வார்த்தையை கூட தெளிவாக கேட்க மாட்டாங்க. அதனால அவன் போட்டதுக்கு தமிழ் பாடலுக்கு தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் போட வேண்டியதாக இருக்குது. இது லிரிக்ஸ் போட வேண்டியதாக இருக்குது. ஒரு மொழி டாமினேட் பண்ணால் ஒன்று தானாகவே அது டல்லாகிடுங்கிறது இயற்கை தானே. இங்கே டாமினேட் பண்ணுறது இங்கிலீஷ் மொழி. அதனால் தமிழ் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. தமிழை வளர்க்கணுன்னா கட்டாயப்படுத்துறதை தவிர வேறு வழி இல்லை. கட்டாயப்படுத்துறதுக்கு பேர் தான் மும்மொழி கொள்கை. முதல் மொழியாக நீ தமிழை கம்பல்சரியாக படித்தே தீரணும். அது யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க தமிழை படிக்கணும்னு. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இந்தியை திணிக்கிறாங்க. அதெல்லாம் இந்தியை திணிக்கிறதுக்காகலாம் இங்கே யாருமே தடை பண்ணல. தமிழை கட்டாயப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் போராடுறானுங்க. ஐயோ நீ தமிழை கட்டாயப்படுத்தாத, அப்போ எங்களோட கான்வென்ட்டெல்லாம் நீ தமிழ்லேயே படிக்க வைக்க சொல்ல போகிற நீ. புரியுதா? யாரோட இப்போ அவங்க மக்கள்கிட்ட சொல்றது மக்கள் டிவியில் இவங்க சொல்றது தான் நம்புறாங்க. மக்களை முட்டாளன்னு நினச்சி தான் நம்ம அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. இவங்க தமிழை தான் புறக்கணிக்கிறாங்க, ஹிந்தியை கொண்டு வர போறாங்கன்னு சொல்றது தானே மக்களான நாங்க நம்புற மாதிரி ஆகி போயிருது. நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் பகுத்தறியணும். எப்பொருள் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ இதுக்கு நான் எதில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது? இதை நீங்கள் ஒழுங்காக படிச்சிருக்கலாமே. அவனும் சொல்கிறான் இவனும் சொல்கிறான். எவன் சொல்கிறது கரெக்டுன்னு நமக்கு சுய புத்தி வேணுமா இல்லையா? பகலவன் பிறந்தது நம்ம தமிழ்நாட்டில் தானே. 2 பேர் சொல்கிறது இல்லை. சுயமாக யோசித்து நீங்கள் முடிவு சொல்ல தெரியுதா உங்களுக்கு? கிடையாது. ஏன் எனக்கு கேட்க தெரியுதா? கேள்வி கேட்க தெரியுதா? ஏன் அதை படித்தா இது போயிடும்? பாரதியாருக்கு 13 பாஷை படித்தார். தமிழ் மறந்துட்டாரா அவர்? இல்லை. எவனா இங்கிலீஷ் பேசும்போது இப்போ இங்கிலீஷை முழுசாக படிச்சுட்டானால தமிழ் மறந்து போயிடறானா என்ன? சொல்லுங்கள். எத்தனை பேர் பேராசிரியர்கள்லாம் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, பேச்சாளர்களாக இருக்கிறாங்க, இங்கிலீஷும் பேசுகிறாங்க, தமிழும் அழகாக பேசுகிறாங்களா இல்லையா? ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிற ஒரு 2 பேர் சொல்லுங்கள். யாராவது? ராஜான்னு ஒருத்தர் இருக்காரா, அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு லேடி பேசுவாங்களா, அவங்க பேர் என்ன? இவங்களுக்கெல்லாம் தமிழில் படித்தாங்க, வாழ்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருக்குமா? இங்கிலீஷ் பேசும்போது தமிழ் மறந்து போயிடுமா? சொல்லுங்கள். பர்வீன் சுல்தானா, அந்த அம்மா என் தமிழ் நல்லா பேசுகிறாங்களா? இங்கிலீஷ் தெரியாதா அவங்களுக்கு? அவங்க வெளிநாடு வரைக்கும் போகிறாங்களா, அப்போ இங்கிலீஷ் தெரியாமல் எப்படி போக முடியும்? அப்போது எல்லாருக்கும் பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க, தமிழ் படித்தவங்களுக்கு, தமிழ் இலக்கணம் படித்தவங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைல்ல. இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க. அவங்க இங்கிலீஷில் திக்காமல் திணறாமல் முக்காமல் முணங்காமல் இங்கிலீஷ் எழுதுவாங்க, பேசுவாங்க, படிப்பாங்க. அதனால் தமிழ் கெட்டு போச்சா? இல்லை, அந்தளவுக்கு அவங்க தமிழ் புக்குங்களும் படிக்கிறாங்க, தமிழை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. ஒன்றுனால ஒன்று கெட்டு போகிறது. அதில் நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் என்னன்றது தான். அடிஷ்னலாக 1008 கற்றுக்கலாம். நான் 2வது பாடம் படித்ததுனால முதல் பாடம் மறந்து போச்சுன்னாங்க என்ன? இதாங்க அடிப்படை. இதை வச்சு தான் 2வது பாடம் படிக்கிறோம். நாம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் காலேஜில், படித்து முடிச்சுட்டேன். செகண்ட் இயர் படித்தோன்னா ஃபஸ்ட் இயர்லாம் மறந்து போச்சுன்னாக்கா மறக்காதுங்க. அதை வச்சு தான் செகண்ட் இயரை நம்ம படிக்க முடியும். ஒரு பிஏ படிக்காமல் ஒருத்தர் எம்ஏ படிக்க சொன்னால் கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? ஆனால் எம்ஏ படிக்கும்போது பிஏ படித்தது மறந்து போச்சுட்டாக்கா மறந்து தான் போவான். ஆனால் அதுதான் பேசிக். அது படித்ததுனால தான் எம்ஏ படிக்க முடியுது. அப்போ தாய்மொழியை நீங்கள் முழுசாக படிச்சுட்டு அடுத்த மொழியாக நீங்கள் ஒன்று படிங்க, செகண்ட் லாங்குவேஜ். அதுக்கப்புறமா தேர்ட் லாங்குவேஜ் படிங்க. எல்லாம் உலகமயமாகிட்டுதா இல்லையா? எப்போ இன்டர்நெட் வந்ததோ, இன்டர்நெட்டுக்கு முன்னாடி நீ இந்தியை எதிர்த்தியா? சரி, ஓகே, விட்ரு. இன்டர்நெட் வந்ததுக்கப்புறமா அது மாதிரி கிடையாது. இப்போது எவ்வளோ 1000 பேர் பெங்களூர்லேயே போய் ஐடியில் வேலை செய்கிறாங்க. எவ்வளோ 1000 பேர் பூனாவில் போய் வேலை செய்கிறாங்க, பாம்பேயில் போய் வேலை செய்கிறாங்க, டெல்லியில் போய் வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு பொதுமொழி தேவையா இல்லையா? இந்தியாவுக்குள்ளே ஒரு பொதுமொழி ஹிந்தி. ஆனால் அந்த இந்தியை கம்பல் பண்ணலை இந்த வாட்டி. காங்கிரஸ் காலத்தில் தான் கம்பல் பண்ணாங்க. இந்த காலத்தில் கம்பல் பண்ணல. உன் இஷ்டப்பட்டது நீ படின்னு தான் சொல்கிறாங்க. நான் இஸ்லாமியருங்க, ஓகே, உருது எடுத்துக்கோ. அது ஆப்ஷன் மொழியாக தானே கொடுக்குறாங்க. அது ஏன் மக்களுக்கு சேர விடாமல்? இப்போ ஒரு மலையாளி எனக்கு மலையாளம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது அந்த ஸ்கூலுக்கெல்லாம் எத்தனை லாங்குவேஜ் கேட்குறாங்களோ அத்தனை லாங்குவேஜுக்கு டீச்சர் வைக்கணும்ல? வைக்கட்டும்.
எல்லாத்துக்கும் வைக்கணும். அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து அவங்க உட்கார வைக்கணும்ல. காலேஜில் ம். குரூப்பாக மாறி மாறிலாம் பாடம் நடத்துகிறாங்களா, எல்லாருக்கும் ஒன்றாவே ஒரே இடத்துல வச்சு சொல்லி கொடுக்குறாங்களா? ஒரே இடத்துல ஒரே இதில் தான் உட்கார வச்சுப்பாங்க. எத்தனை சப்ஜெக்ட் சின்ன சின்னதாக காலேஜுங்கெலாம் இருக்குது பாருங்கள், அதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே இடத்துல இருக்காது. அங்கேருந்து இங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு அதுக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரிலாம் வச்சு தான் பண்ணுறாங்க. எப்படி நம்ம ஸ்கூலில் கூட வந்து படிக்கும்போது அடுத்ததுலாம் ஷிப்லாம் மாறுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உங்களுக்கு மொழியை படிக்க வைக்கணும்னு சொல்லி அடுத்துக்கு வச்சுன்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்க 22 டீச்சரை வைக்கணுமான்னு கேட்குறீங்க நீங்கள். நான் வந்து சிக்கிம் படிக்க போகிறேன், சிக்கிமில் என்ன மொழி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல, ஒரிஷா படிக்க போகிறேன் இங்கே அப்படின்னாக்கா, அந்த ஒரு ஆளுக்காக ஒரிஷாக்காக ஒரே ஆளுக்காக நான் இங்கே இதை வைப்பேனா? அதுதான் உங்களோட கேள்வி. அதுக்காக நான் ஒரு டீச்சர் வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வி. இவ்வளோதான். இதுக்கெல்லாம் தீர்வு அவங்கவுங்க இஷ்டத்துன்னு சொல்லிட்டாங்க. நான் இது தான் வைப்பேன். இந்த ஸ்கூலில் கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, கன்னியாகுமரியில் தமிழ் மீடியம் கம்பல்சரி, அடுத்து செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கம்பல்சரி. அப்போ 3வது லாங்குவேஜ் என்னன்னாக்கா அதில் கண்டிப்பாக அவங்க மலையாளத்தை சேர்க்கணும். அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணணும், மலையாளத்தில். கேரளாவில் என்ன பண்ணணும், மலையாளத்தை சேர்த்துக்கணும். இந்த பக்கம் அப்படி தள்ளி வந்தாங்கன்னா அதில் கர்நாடகா சேர்த்துக்கணும், கன்னடாவை சேர்த்துக்கணும். இன்னும் தள்ளி வந்தாங்க திருத்தணி பக்கம்லாம் வந்துட்டாங்கன்னா அங்கே தெலுங்கு சேர்த்துக்கணும். அந்த பக்கத்தில் இருக்க பார்டரோட மொழியும் சேர்த்துக்கணுமா இல்லையா? இங்கே சென்னையில் எல்லா மொழிக்காரங்களும் இருக்காங்களே, அப்போ இங்கே எப்படி என்னென்ன எல்லாத்தையுமே சேர்த்துக்க முடியும்? மெஜாரிட்டினா இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். கரெக்டாக வைப்பாங்க. அவங்கவுங்களாம் எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் சேர்க்கறது இல்லை. ஏன்னா இந்த ஸ்கூலில் போய் அப்போ ஒரு ராஜஸ்தானிக்காரன் ஒரு மார்வாடி வந்திருக்காரு, அவர் மார்வாடி படிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா, நான் தமிழ் கம்பல்சரி படிக்கணும், இங்கிலீஷை வந்து செகண்ட் லாங்குவேஜ் எடுத்துக்கணும், 3வது மார்வாடி எடுக்கணுன்னாக்கா, நீ எடுக்கிற ஸ்கூலில் மார்வாடி இல்லைன்னா மார்வாடி எங்கே இருக்கோ அந்த ஸ்கூலில் போய் சேர்த்துக்கோ. ஆப்ஷன் இல்லை, அவங்களே விளம்பரப்படுத்திடுவாங்க. இங்கே 3வது லாங்குவேஜ் ராஜஸ்தானி மார்வாடின்னு போட்டுருவாங்க. இங்கே 3வது மதுரையில் போகிறீங்களா, மதுரையில் வந்து 3வது லாங்குவேஜ் குஜராத்தின்னு போடுங்க, நிறைய பேர் வந்து சேருவாங்க. புரியுதா? அது மாதிரி தானாக வந்துடும். 22 டீச்சரை வைக்கணும்னு கட்டாயப்படுத்தவே இல்லைங்க. எங்கே எந்த பொருள் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் சேர்ந்துக்க வேண்டியதுதான். அங்கே போய் இந்த நம்ம 3வது லாங்குவேஜ் இந்த ஸ்கூலில் இது தான் கிடைக்குது, அந்த ஸ்கூல் எங்கே இருக்கோ அங்கே போய் சேர்ந்துக்கணும். அவ்வளோதான் விஷயம். அவசியம்னா அப்படி தான் போய் சேர்ந்துக்கணும். புரியுதா? இதில் யாரும் கட்டாயப்படுத்தலை, எதுவும் இல்லை. இது ஆப்ஷனில் தான் இருக்குது. ஹிந்தி திணிக்கிறாங்க, இன்டைரக்டாக திணிக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து மக்களை ஏமாத்துகிற வேலை தான். இங்கே ஹிந்தியை திணிக்கவே இல்லை. 3வது ஆப்ஷனில் தான் இருக்குது. உன் இஷ்டம். அப்போ மக்கள் தானாக தான் எடுத்துப்பாங்கன்னா, எடுத்துக்கிட்டு அவங்க விரும்புகிறத நீ ஏன் எடுக்கிற? அப்போ மக்களுக்கு 3வது மொழி ஹிந்தின்னு ஆப்ஷனில் அவங்களே கொண்டு வந்துடுவாங்க, நீ முடிவு பண்ணிட்டல. எல்லா மக்களும் ஹிந்தியை எடுத்துப்பாங்க, நீ பயப்படுறியா இல்லையா? பயப்படுறது அந்த உண்மை தானே. அப்போ மக்களுக்கு தேவைப்படுற அந்த 3வது மொழி நீ ஏன் எடுக்கிற? ஆக முழுக்க முழுக்க அரசியல், சுயநலம், சொந்த சொத்து சமாச்சாரம் இது. அவ்வளோதான். இது அவங்க பங்காளிக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்க்கா வெட்டி தகராறு இது. இது பொதுமக்களுக்கு வந்து நம்மளுடைய தேவை என்னவோ அதை பார்த்துக்குங்க. அவன் சைடில் நீங்கள் நிற்கணும். அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பினீங்கன்னாக்கா உங்களோட அறிவை நம்ம என்ன சொல்கிறது?